உள்ள அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் இப்போ ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய விதிகள் அமலுக்கும் வந்துருச்சு. பட் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து பிரைவேட் பேங்க் வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஒரு தரமான அதிரடியான புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதிரடியான புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த புதிய ரூல்ஸ் அமலுக்கும் வந்தாச்சு. பட் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இதுல உங்களுக்கு சில மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் வந்திருக்கு. சிலருக்கு செக் வைக்கிற விஷயமும் இருக்கு. அது என்னென்ன ரூல்ஸ், நம்ம பணத்துக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்றது இந்த வீடியோல நீங்க முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பொதுவா நாம யாருக்காச்சும் பணம் அனுப்பணும் அப்படின்னா நம்பரை போட்டுட்டு 4 டிஜிட் அல்லது 6 டிஜிட் பின் நம்பர் போட்டா பேமெண்ட் சக்சஸ் ஆகிடும். ஆனா இனிமே அப்படி அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. உங்களோட அனைத்து யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், 2 அடுக்கு பாதுகாப்பு கம்பல்சரியா வந்துருச்சு. ஸோ இனிமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணணும். அதாவது உங்களோட ரகசிய பின் நம்பர் கூடவே உங்க ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஐடி கன்ஃபார்மா வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது 2ல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹1 இருந்தாலும் வெளியே போகும். ஜஸ்ட் பின் நம்பரை மட்டும் திருடி அக்கௌண்ட் காலி பண்ற ஆன்லைன் ஸ்கேமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் ஆர்பிஐ இந்த செம மூவ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு மாசான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புதுசா ஒருத்தருக்கு நீங்க ₹10,000 மேல பணம் அனுப்ப போறீங்களா, நீங்க சென்ட் கொடுத்த உடனே அவங்க அக்கௌண்ட்க்கு பணம் போயிடாது. உங்களோட பணம் 1 மணி நேரம் ஹோல்டுல வெயிட்டிங்ல இருக்கும். இது ஏன்னு கேக்குறீங்களா? ஏமாத்தி யாராவது பணம் கேட்டாலோ, பயமுறுத்தி காசை புடுங்க நினைச்சாலோ, இல்ல தப்பான அக்கௌண்ட்க்கு நீங்க அவசரத்துல பணம் அனுப்பிட்டாலோ அந்த 1 மணி நேர கேப்ல நீங்க ஈஸியா டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிக்க முடியும். இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கவும் முடியும். இது P2P, அதாவது பர்சன் டு பர்சன், அதாவது தனிநபர்களுக்கு இடையேயான டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். நீங்க கடைக்காரங்களுக்கு, மெர்கன்ஸ் அல்லது QR கோட் பண்ணும்போது பணம் உடனே போயிடும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வெளியே போய் கடையில் QR கோட் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் போயிடும். மற்றபடி தனிநபர்களுக்கு இடையேயான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா நெட்வொர்க் ப்ராப்ளம்னால பணம் பெண்டிங்ல விழுந்துருச்சா, உடனே படபடப்பா அடுத்தடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம்ல. இனிமே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3 முறை தான் அப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அதுவும் ஒரு முறை செக் பண்ணிட்டு அடுத்த முறை செக் பண்ண நடுவில் 90 செகண்ட்ஸ் 1.5 நிமிஷம் கேப் விடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 50 முறைக்கு மேல உங்க பேங்க் பேலன்ஸை நீங்க செக் பண்ண முடியாது. ஒரு ஆப்ல ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 25 பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும்தான் புதுசா ஆட் பண்ண முடியும். இந்த 2FA பாதுகாப்பு ரூல்ஸை பேங்கும் யூபிஐ ஆப்ஸும் சரியா ஃபாலோ பண்ணாம அதனால மக்கள் பணத்துக்கு மோசடி நடந்தா அதுக்கு அந்தந்த நிறுவனங்கள் தான் முழு பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க அக்கௌண்ட்ல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா ஒரே கிளிக்ல உங்க பேங்க் அக்கௌண்டோட எல்லா டிஜிட்டல் சேவையும் முடக்கிற கில் ஸ்விட்ச் வசதியும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது.
70 வயசுக்கு மேல உள்ளவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 50,000க்கும் மேல பணம் அனுப்புனா அவங்க நியமிக்கிற இன்னொரு நம்பகமான நபர் அதை அப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் சிஸ்டமும் பரிசீலனையில இருக்கு. இந்த திட்டங்கள் பத்தி மே 8 வரைக்கும் பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை ஆர்பிஐக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கூகுள் பே பத்தி ஒரு பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜிபேல 2 கை கோர்த்த மாதிரி பாக்கெட் மணி சிம்பல் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணா உங்க அக்கௌண்ட்ல இருக்க காசு மொத்தமா காணாம போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்கேம் மெசேஜ் சுத்துது. அதெல்லாம் சுத்த போய் தான் அது ஆக்சுவலா கூகுள் பே கொண்டு வந்திருக்க ஒரு புது ஃபியூச்சர் தான். பேங்க் அக்கௌண்ட் இல்லாத சின்ன குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் அது. இதுல நீங்க 5 பேரை ஆட் பண்ணிக்கலாம். அவங்க கையில காசா கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ஆப்ஷன் மூலமா லிமிட் செட் பண்ணி பணம் கொடுக்கலாம். பசங்க எங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு நீங்களே உங்க போன்ல ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். இதுக்கு அந்த குழந்தையோட போன்லயும் ஜிபே இருக்கணும். ஸோ எந்த வதந்தியையும் நம்பாதீங்க. மொத்தத்துல ஆன்லைன் ஸ்கேமர்களை ஒடுக்க ஆர்பிஐ கொண்டு வந்திருக்க இந்த செம்ம மாசான ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பணம் ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ இப்படி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 1 மணி நேர ஹோல்ட் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.